அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான சுவையான குலோப் ஜாமுன் தான் பார்த்துருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். உங்களை மாதிரி குலோப் ஜாமுன் யாருமே போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம ஒரு பாக்கெட் குலோப் ஜாமுன் பண்ண போகிறோம். அதுக்கு 3/4 கிலோ ஜீனி எடுத்துருக்கோம். இது கரெக்டான அளவாக இருக்கும். 3/4 கிலோவுக்கு 3/4 லிட்டர் தண்ணி. இப்போ நல்லா ஸ்டவ்வில் வச்சு கலரி விட்டாச்சு. நல்லா கொதி வரட்டும். இப்போ பாகு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு 15 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே கொதிக்கணும். டைம் பார்த்துங்க. அந்த அளவுக்கு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாதான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் குலோப் ஜாமுன் ஊறி வரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப லோவில் வச்சிடாதீங்க, மிதமான தீயில் வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. வாங்க அதுக்குள்ளே நம்ம மாவு எப்படி பிசைஞ்சு உருட்டுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு இப்போ இது ஒரு பாக்கெட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பாக்கெட் போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி அப்படியே ஒரு திரியாக எடுத்து ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக அப்படியே தெளித்து பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணி விட்டோமா ரொம்ப குழக்குழன்னு இருக்கும். நம்ம உருட்டுறதுக்கு வராது. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு வச்சுக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்தா போதும், கரெக்டாக இருக்கும். உருண்டை பண்ணி வச்சிடலாம். குலோப் ஜாமுன் நல்லா வளவலன்னு நல்லா அழகாக வரமாட்டேங்குதுன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. போட்டு காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு மாவு எடுத்துங்க. நல்லா குட்டி உருண்டையாக இங்கே பாருங்கள். நல்லா அழுத்தி உருட்டிக்கணும். பிசையும் போது அப்படியே போலாக பிசைஞ்சு அப்படியே வச்சோம்ல, இப்போ நல்லா அழுத்தி உருட்டிக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க அழுத்தி உருட்டினா உருண்டை அழுத்தமாக போயிடும்னு. கண்டிப்பாக கிடையாது. நல்லா சாஃப்டாக வரும். இப்படி அழுத்தி உருட்டினா தான் நல்லா வளவலன்னு இருக்கும். அதனால தான் நல்லா இப்படி இந்த மாதிரி அழுத்தி உருட்டிக்கணும். இப்படி வளவலன்னு இருக்குன்னு தெரியுதா? இந்த மாதிரி நல்லா வளவலன்னு உருட்டி எடுத்துக்கணும். நான் மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்படி கொஞ்சம் எடுத்து வச்சு நல்லா இப்படி நல்லா அழுத்தி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டணும். சில பேர் இந்த இப்படியே உருட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள், தெரியுதா? இது மாதிரி உருட்டி வச்சா அப்படியே வெடிச்சு வந்துடும். பார்க்குறதுக்கு மேலே வெடிச்சு ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. அதனால தான் நல்லா வளன்னு உருட்டிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துங்க. நல்லா அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கு வளன்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ க்யூட்டாக உருட்டி எடுத்தாச்சுன்னு. சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா வளன்னு உருட்டியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாகு ரெடி ஆகிட்டான்னு பார்த்துக்கலாம். பாகு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப குழன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்கணும். பாகு பதம் ரொம்ப முக்கியம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ரோஸ் எசன்ஸு ஒரு 2 ட்ராப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு ரோஸ் எசன்ஸு ஸ்மெல்லு பிடிக்காதவங்க ஏலக்காய் நல்லா பொடிச்சிட்டு போட்டுக்குங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லா வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ எசன்ஸு கொஞ்சமாக தான் ஊற்றணும். ரொம்ப ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக இது கசக்கிற மாதிரி இருக்கும். ரோஸ் எசன்ஸ் கொஞ்சமாக விட்டுக்குங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டு இது ஒரு உரமாக வச்சிடலாம். கடாயை வச்சுட்டு ஒரு 300 ml ஆயில் சேர்த்துக்குங்க. லைட்டாக தான் இது பண்ணி கொடுக்கணும். உடனே கரண்டி போட்டுறக்கூடாது. கொஞ்சம் நாளி ஆனோன்னா நம்ம கரண்டி போட்டு இப்படி திருப்பி போடணும் லைட்டாக.
குலோப் ஜாமுன்ல உள்ள சேர்த்தோனையுமே கரண்டி போட்டு கிளறிடாதீங்க. அப்பதான் உடஞ்சிரும், நல்லா தெரிச்சு வந்துடும். கொஞ்சம் நாளி கழிச்சு தான் இருக்கணும். மிதமான தீயிலேயே நல்லா வேகணும். ஃபுல்லாக வச்சு கலர் வரட்டுங்கிறதுக்காக ஃபுல்லாக வச்சு எடுத்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே வேகாது. நம்ம கட் பண்ணும்போது அப்படியே உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கும். தாப்பில் எல்லாத்தையும் ஈவனாக நல்லா அழகாக எடுத்து விட்டுக்குங்க. தாப்பில் பரட்டி விட்டுக்குங்க. வெள்ளையாக இருக்கிற பக்கம்லாம் மறுபடியும் அப்படியே திருப்பி உள்ளே விட்டுருங்க. அப்போ தான் நல்லா எல்லாம் ஒரே கலராக வெந்து வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நல்லா தெளிவாக புரியும். லைட்டாக பரட்டி விட்டுட்டே இருக்கணும் அப்படி. இல்லைன்னா ஒரு பக்கம் அப்படியே நல்லா கருப்பாக இதாகிடும், ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே அழகாக கலந்து விடலாம். போட்ட உடனே அப்படி கலந்து விட்டோம்னா அப்படியே ஒரு மாதிரி கொதன்னு ஆகிடும். உருண்டையெல்லாம் வெடிச்சும் வந்துடும். இப்போ இனிமேலுக்கு அப்படியே அழகாக அப்படி பரட்டி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் நல்லா வரணும். அதுக்குன்னு ரொம்ப கருகி எடுத்துடாதீங்க, கருப்பாக எடுத்துடாதீங்க. ப்ரௌன் கலர் கருப்புக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ரொம்ப கருப்பாக இருந்துடக்கூடாது. அது மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா குலோப் ஜாமுன் நல்லா அழகாக இருக்கும். பாருங்க எல்லாமே ஒரே ஈவனாக வந்துருக்கு பாருங்க கலரு. எல்லாருமே நீங்கள் குலோப் ஜாமுன் இது எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. மறுபடியும் குலோப் ஜாமுன் செஞ்சு கொடுங்க ஆசையாக கேட்பாங்க. இப்போ அப்படியே பாகில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இந்த மாதிரி டக்குன்னு உடனே அந்த சூட்டோட போட்டுட்டு நல்லா அழுத்தி விடணும். அப்போதான் அந்த ஜீராலாம் நல்லா உறிஞ்சிக்கும். பாகில் அப்படியே போட்டுட்டு நம்ம விட்டுட்டோம்னா ஒரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும், ஒரு பக்கம் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு விட்டீங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஜீராவெல்லாம் உறிஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்கும். குலோப் ஜாமுன் சாஃப்டாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு சீக்ரெட்டு. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் போடுங்க. நல்லா டார்க் ப்ரௌனாக எடுத்தீங்கன்னா தான் நல்லா பாகில் போட்டோனையும் கரெக்டான கலராக இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இதை உடனே பாகில் போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுரும். உடனே மிக்ஸ் பண்ண விட்டுறதுனால முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. காலையில் பார்க்கலாம்மா. காலையில் எப்படி இருக்குது குலோப் ஜாமுன் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம குலோப் ஜாமுன்லாம் எவ்வளோ சூப்பராக ஊறி வந்திருக்குன்னு. போட்டு உடனே அரை மணி நேரத்துலேயே நல்லா ஊறி வந்துடும். ஆனால் ஒரு 8 மணி நேரம் ஊறினுச்சுனா தான் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். 8 மணி நேரத்துக்கு பிறகு சாப்பிட்டோம்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக வந்திருக்குன்னு ரொம்ப 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 சூப்பராக வந்திருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.